வணக்கம். நம் அனைவருக்கும் மிகவும் புனிதமான ஏகாதசி விரதம் எப்படி தோன்றியது தெரியுமா? ஏன் இந்த நாளில் அரிசி உணவுகளை தவிர்க்க வேண்டும்? ஏன் இந்த விரதத்தை மகாவிஷ்ணு மிகவும் விரும்புகிறார்? இந்த வீடியோவில் பத்ம புராணத்தில் கூறப்படும் ஏகாதசி விரதத்தின் வரலாற்றை விரிவாக பார்ப்போம். பண்டைய காலத்தில் முரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த வலிமையும் பல வரங்களும் பெற்றிருந்தான். தன் சக்தியால் தேவர்கள், முனிவர்கள், நல்லவர்களை துன்புறுத்தினான். தேவர்களின் உலகையே கைப்பற்ற முயன்றான். அவனது கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று காப்பாற்றும்படி வேண்டினர். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்ற மகாவிஷ்ணு முரனுடன் போரிட்டார். பல நாட்கள் நீண்ட இந்த போர் மிகவும் கடுமையாக நடந்தது. முரன் தொடர்ந்து மாயைகளை பயன்படுத்தினான். ஆனால் மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறையும் அவற்றை முறியடித்தார். இறுதியில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க ஒரு குகைக்குள் சென்று யோக நித்திரையில் அமர்ந்தார். அந்த நேரத்தை பயன்படுத்தி மகாவிஷ்ணுவை தாக்க முரன் குகைக்குள் நுழைந்தான். அப்போது மகாவிஷ்ணுவின் தெய்வீக ஒளியிலிருந்து ஒரு பேரொளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து அழகிய வீரமிக்க தெய்வீக கன்னிகை வெளிப்பட்டாள். அவள் முரன் அசுரனுடன் கடுமையாக போரிட்டு இறுதியில் அவனை கொன்று அழித்தாள். யோக நித்திரையிலிருந்து விழித்த மகாவிஷ்ணு அனைத்தையும் அறிந்தார். அந்த தெய்வீக கன்னிகையை பார்த்து, நீ என் சக்தியில் இருந்து தோன்றினாய். இன்று சந்திர மாதத்தில் ஏகாதசி திதி. இனிமேல் நீ ஏகாதசி தேவி என்று உலகம் முழுவதும் போற்றப்படுவாய் என்று அருள் புரிந்தார். இந்த நாளில் பக்தியுடன் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு பாவ விமோசனம், மன அமைதி, செல்வ வளம் மற்றும் இறுதியில் மோட்சம் கிடைக்கும். ஏகாதசி என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, இது மனதை இறைவனிடம் செலுத்தும் நாள். இந்த நாளில் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். துளசி இலை சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு. சிலர் பால், பழம், தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். மறுநாள் துவாதசி அன்று காலை பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்வது வழக்கம். தங்களது உடல்நிலைக்கேற்ப இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் அருந்தலாம். இல்லையென்றால் துளசி நீர் மட்டும் பருகி இந்த விரதத்தை நிறைவேற்றலாம். மறுநாள் காலை பூஜைகள் செய்து விஷ்ணுவை வழிபட்டு இந்த விரதத்தை நிறைவேற்றலாம். புராணங்களின்படி பாவங்கள் தீரும், மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் என்று நம்பப்படுகிறது. அதோடு செல்வ வளமும் பெருகும், ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். மகாவிஷ்ணுவின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் தானம், தர்மங்கள் பண்ணுவது மிகவும் நல்லது. ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பு. இதுவே ஏகாதசி விரதத்தின் மகிமையும் பத்ம புராணத்தில் கூறப்படும் அதன் வரலாறும். நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் மகாவிஷ்ணுவின் அருளும் வாழ்க்கை நன்மைகளும் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்யுங்கள்.